ஒரு திருநங்கையா 2026ல யார் முதலமைச்சர் வந்தா உங்களுக்கு நல்லது? எங்களுக்கு விஜய். விஜய். எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஏன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட்லாம் அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. ம் வெளி உலகத்தை பத்தி. ம் இது திமுக இந்த கட்சி அந்த கட்சின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ம் இப்போ வந்து விஜய் ஏன் பிடிக்குதுன்னா எல்லாருக்குமே அந்த இது பண்றாங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து உதவியெல்லாம் நிறைய பண்றாரு. ம் எல்லாருக்குமே அது தெரியுதோ தெரியலையோ, உள்ள இருக்க ஜன்மத்துங்களோ வெளியே இருக்க ஜன்மத்துங்களோ நம்மளுக்கு தெரியல அதெல்லாம் பத்தி. ம் ஆனா இப்பத்தின்னு பார்த்தா விஜய் தான். எதனா இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு எதனா செய்யறாங்களா உங்களுக்கு? எங்க செய்யறாங்க? எதுவுமே செய்யறது இல்லையா? எதுவுமே இல்ல. ம் சரி, ஓகே. என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க திமுக அரசு உங்களுக்கு? அவங்களா ம் எங்களுக்கு இதோ வீடு வாய்ப்பு எதுவுமே இல்லாத ம் வாடகை வீட்டுல இருக்கோங்க நாங்கெல்லாம். ம் வாடகை வீட்டுல இருக்கோம். அந்த எப்படி சொல்றது, அதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு வீடு திருநங்கைகளுக்கோசம் ஒரு வீடு அப்படின்ற இது பண்ணலாம். அதுவுமே இல்லாத ம் நாங்க எல்லாம் போய் வாடகை வீட்டுல இருக்கோம். எங்க தலையெழுத்தா வாடகை வீட்டுல இருக்கோம். ம் நாங்க இன்னைக்கெல்லாம் சரி, ஓகே. கலெக்ஷன் இந்த போறோம். திமுக அரசு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆண்டுன்னு இருக்காங்க. ஆமா. இப்போ அவங்க வந்ததுனால திருநங்கை எல்லாம் சுதந்திரமா பார்த்தா நடமாட முடியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. இல்லைங்க, ம் பெண்களுக்கு இந்த காலத்துல பாதுகாப்பு கிடையாது. ம் திருநங்கைகளுக்கு எங்க பாதுகாப்பு? போகும்போது இஸ்குன்றானுங்க உஸ்குன்றானுங்க. ம் ஃபுல்லா கத்தி தாங்க. ம் அங்க 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 என்ன பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு அம்மா இருந்தா போலாம் இல்லைங்க. ம் அம்மா இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பு ம் பெண்களுக்கு. ம் இப்போ ஸ்டேஷனுக்குள்ள நீங்க போங்களேன், என்ன பாதுகாப்பு? ம் ஒண்ணுமே. இன்ற போய் நாளை வா, ம் ஒரு ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு தான் நடக்குது. ஆக்சுவலா அதுக்கு திமுக அரசு என்ன பண்ணும்? திமுக அரசுன்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்லா ரவுடிசம் தான். வேற என்ன? ஃபுல்லா ரவுடிஸ் தான் பண்றாங்களா? ரவுடிசம். நீங்க எதனா திமுக அரசு ரவுடிசம் பண்ணி பாத்திருக்கீங்களா? யாரு? நீங்க? நான் பார்த்தது இல்ல. ஆ சொல்லுவாங்க எல்லாருமே. ஓகே. இப்படியே சொல்லி சொல்லி கதை அடிச்சிட்டாங்களா? இப்படி புரியல. யாரு கதை அடிச்சாங்களா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. ம் ஆக மொத்தம் வந்து இது ம் நடக்குது. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கல. ம் உள்ளுக்குள்ள நடக்கலாம். உள்ளுக்குள்ள நடக்கலாம். ஓகே. விஜய் கிட்ட எதனா எதிர்பார்ப்பு வேணும்னாக்கா என்ன எதிர்பார்ப்பீங்க அவர்கிட்ட? ஃபர்ஸ்ட் எங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம், இடம். வீடு. சரி, இதெல்லாம் எதிர்பார்க்கணும். ஓகே. எங்க விஜய் வரணும் என்ன நல்லது பண்ணுவாரு? என்ன நல்லதுன்னா அவருக்கு நம்ம கேட்கறத அவர் பண்ணி தர போறாரு. என்ன அப்படி கேட்பீங்க? நாங்களா ம் எங்களுக்கும் ஒரு வீடு. ம் இந்த ஏழைப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ ஜனங்கள். ம் அவங்களுக்கு ஒரு வீடு, ம் நல்ல ஒரு இடம், ம் அதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு இது கொடுத்தாருன்னா பரவாயில்ல. அததான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க 2026ல அதுதான் அவர்கிட்ட? வைக்கிறோம். ஓகே. பிஜேபி அண்ணாமலை தெரியுமா உங்களுக்கு? தெரியல. தாமரை தெரியுமா? தாமரை தெரியும். தாமரை. தாமரை கட்சி தானே கேட்குறீங்க? ஆமா. தெரியும். அண்ணாமலை தெரியலன்றீங்க, ஆனா தாமரை தெரியுன்றீங்க. தெரியுமே தாமரை சின்னம். ஓகே. 2026ல அவங்க ஓட்டு போடுவீங்களா? யாருக்குமே போடுறது கிடையாதுங்க இன்ன வரைக்கும். இது வரைக்கும் ஓட்டே போட்டது இல்ல. போடுறதே இல்லைங்க யாருக்குமே. ஏன்? ஓட்டு யாருக்கு போட போறீங்க? விஜய்க்கு தாங்க நான் போடுவேன். விஜய் நான் தான். விஜய்க்கு தான் போடுவேன். ம் ஏன்னா முதல் நான் ஓட் லிஸ்ட் வாங்கி நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஏன்னா விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே சொல்லிக்க மாட்டேன். ம். உள்ளுக்குள்ள வந்து அவரோட ஃபேன்ஸ் நான். ஓகே. ஒருத்தர் நடிச்சதுனால அவர் ஓட்டு போடுறீங்களா இல்ல நல்ல? இல்ல அவர் மேல ஒரு பற்று, ஒரு அன்பு. ம் வேற ஒண்ணுமே இல்ல. சரி.